அப்பா, என்ன ஒரு யோசனையா இருக்கீங்க? பெரியவனே, சொல்லுங்கப்பா. உங்க அம்மா காரி தானே இவ்வளோ கோயிலுக்கு போயிட்டு சுத்தம் பண்ண சொன்னா? ஆமாப்பா. என் பிள்ளைய உங்களுக்காக தான் நான் அனுப்புறேன்னு சொன்னா? ஆமாப்பா. இப்போ அளவு இருந்த சந்தோஷமா அனுப்பி வைக்கிறது மாதிரி தோணுது பெரியவனே. என்னப்பா சொல்றீங்க? இல்லைப்பா, இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்துறாங்களோன்னு தோணுது. அப்பா, அவங்களுக்கு இவ்வளோ தைரியம் வராதுப்பா. பெரியவனே, அவங்கள அவ்வளவு சாதாரணமாக இட போட்டுறக்கூடாது. எல்லாம் அமுக்குனீங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாளுங்க, உலகமாக வேலை பார்த்துருவாளுங்க. உன் தங்கச்சி முகத்தை பார்க்குறப்ப தெரியுது, எப்பயும் இல்லாத மாதிரி ஒரு குதூகலம் தெல்ல தெளிவாக தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலை கூட்டுறதுக்கு யாரும் இவ்வளவு சந்தோஷமா புறப்பட்டு போக மாட்டாங்க. ஆமாப்பா. அப்படின்னா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போறாளோ? கரெக்டா? அதான் ஆம்பளை பிள்ளைங்கிறது. டக்குன்னு பாயிண்ட் பிடிச்ச பாத்தியா? இதை நம்ம சும்மா விடக்கூடாதுடா. இது என்ன நானே பாக்குறேன்ப்பா. இல்ல இல்ல, இதை உங்கள்கிட்ட கொடுத்தா சொதப்பிடுவேன். இதை நானே கண்டுபிடிக்கிறேன். நீ எதுவும் தெரியாத மாதிரி உள்ள போ. ம், சரிப்பா. போயிட்டு அண்ணே, இந்தாங்க அண்ணே. அப்ப நான் போயிட்டு வரேன். அண்ணி, அண்ணி பூங்குடி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி பூங்குடி. அண்ணி, கோயிலுக்கு போறேன். கோயில போய் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து பத்திரமா. நீ போயிட்டு வரேன். கோபாலு, வண்டி எடு. அப்ப பின்னாலே போ. இன்னைக்கு அவ எங்க போறான்னு நானும் பாத்துறேன். கோயிலில் வேலை பார்க்க போறவ இவ்வளவு சந்தோஷமா போக மாட்டான். இவ்வளவு சந்தோஷமா போறாளே, அப்படின்னா சான்ஸே இல்லை. வேற எங்கேயோ போறான்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் போன் வேற யாரு? வை மேல. ஏய், எங்கேயே போனா? எங்க போயிட்டா? இன்னைக்கு கையில சிக்கனா பார்த்த இடத்துல ஒன்று இல்லைன்னு ஆக்கிருவேன். கோபால, வண்டி எடு.